காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு வந்து ஒரு சீசனாக தான் வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு மழைக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழ்நாடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாவட்டங்களில் தான், அது நகர்ப்புற பகுதிகளில் தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மாத்திரம் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு சினாரியோ. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குது டெங்கு? இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது. அதாவது இது வருடம் முழுவதும் வந்து ஒரு பெரினியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். வருடம் முழுவதும் இந்த டெங்கு காய்ச்சல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லையும் அஃபெக்ட் ஆகுது. இது நகர்ப்புறம் மாத்திரம் இல்லாமல் ஊரக பகுதியில் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்படியே மாறி போச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா மற்ற கொசுக்கள்லேருந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மொஸ்கிட்டோ இல்லைங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நல்ல தண்ணீரில் தான் வளரும் இல்லையா? இது வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும். வீட்டுக்குள்ளே தான் வந்து இருட்டான இடத்துல நிழலான இடத்துல இது ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இது வளர்கிறதுக்கு வந்து ஏதோ மிகப்பெரிய நிறைய தண்ணியெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 ml தண்ணி இருந்தால் போதும். அதில் முட்டை போட்டு அதில் வளர்ந்துடும். பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறது என்னென்னா, காய்ச்சல்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் காய்ச்சல்னாலும் ஏதோ மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ இல்லை செல்ஃப் மெடிக்கேஷனோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒரு நாள் காய்ச்சல்னாலும் அது என்ன இதுனாலும் உடனே டாக்டரை போய் பார்த்து அவரோட அட்வைஸ் படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியோ இல்லை வீட்டில் இருந்தோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் டெங்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறப்புகளையும் தவிர்த்தரலாம். கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டோ டெங்குவே ஒழிக்க முடியாது. ஸோ யூ நீட் எவ்ரி ஒன் சப்போர்ட் இன்க்ளூடிங் பப்ளிக். இது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச் டு டெங்கு கண்ட்ரோல் ஆர் வெக்டார் கண்ட்ரோல். இது எல்லாம் பண்ண முடியும். இதுக்கான வசதிகள் இருக்குது. பொதுமக்களுக்கான அந்த அவேர்னஸும் கொடுங்க. ப்ளஸ் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது ஃபீல்ட் லெவல் ஸ்டாஃபுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தே வில் இம்ப்ளிமெண்ட் இட். சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு இன்டர்வென்ஷனாக என்ன பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் நம்ம கேம்பஸை நம்ம எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஓஎஸ் தலைமையில் உள்ள எல்லா என்டமாலஜிஸ்ட்க்கும் சின்சியர் தேங்க்ஸ்.